ஜூன் 30, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இந்த ஜூன் மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்திய கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். We thank God for protecting and guiding us throughout this month of June. உபாகமம் 7 அதிகாரம் 15 வசனம். Deuteronomy chapter 7 verse 15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த விதமான நோய்களையும் வியாதிகளையும் இயேசுவால் மாத்திரமே சுகத்தை தர முடியும். ஒருவேளை மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை எப்போதும் கைவிடவே மாட்டார். உங்கள் வியாதிகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will keep you free from every disease. My dear brothers and sisters, only Jesus can heal any kind of sickness or disease. Doctors may give up on you, but Jesus Christ will never abandon you. He will save you from your ailments and protect you. He will bless you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த மாதம் முழுவதும் கூட நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து நீர் வழிநடத்தியிருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த 6வது மாதம் வரைக்கும் ஆண்டவரே, கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவரே அப்பா, சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் ஆண்டவருடைய பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. கொட்டாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே சுகத்தை தருகிறவர், பலத்தை தருகிறவர். அப்படியாக நீ தந்தம்ன வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, எல்லா நோய்களையும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை விட்டு நீர் விலக்குவதற்காக, எல்லா நோய்களும் வியாதிகளும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை விட்டு மறைவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே அப்பா. மருத்துவர்கள் கைவிடலாம் ஆண்டவரே, மருந்துகள் கைவிடலாம் ஆண்டவரே, ஆனால் என் தேவன் அப்பா, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டோம், பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. இப்பொழுதும் வியாதியோடு ஆண்டவரே, நோயின் மோடு ஆண்டவரே சமூகத்து முன்பாக தங்களை தாழ்த்தி ஆண்டவரே, இதிலிருந்து உனக்கு விடுதலை வேண்டும் அப்பா, என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையின்படியாகவே அப்பா, அந்த நோயிலிருந்து உனக்கு ஒரு விலக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே அந்த வியாதியிலிருந்து அவளை விடுவித்து அவளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் மருத்துவர்கள் கைவிட்ட அந்த வியாதிகளிலும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு சுகத்தை உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நீ சுகத்தை உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆச்சரியப்படும் வழியாக ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்வில் நடக்கும்படியாக கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை ஆண்டவரே அப்பா சாட்சியாக நம்முடைய பிள்ளைகள் வைக்கும்படியாக ஆண்டவரே நீர் பெரிய காரியத்தை ஆண்டவரே அவருடைய வாழ்விலே நீ செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. இப்பொழுதே அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பேற்பட்ட ஆண்டவரே ஒரு நன்மையை தந்தருளுகிற தேவக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட வியாதிகா இருந்தாலும் ஆண்டவரே அதிலிருந்து விடுதலை தருவதற்காக நன்றி. அப்படியாக நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை நம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வைத்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு அவருடைய வாழ்விலே ஆண்டவரை வெற்றி ஆண்டவர்கள் காணும்படியாக இருக்குது திரும்ப தர வேண்டுமா செபிக்கிறோம். நீ தருகிறதான அந்த வெற்றி நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. பெரிதான நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 கொடாக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக ஆண்டவரே இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக இருக்கிற தாரும். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் கண்டுகளிக்கும்படியாக நாமத்துக்கு மகிமையான பிள்ளைகளாக இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து எல்லா நன்மைகளையும் பெற்றிருக்கும்படியாக இருக்கிற தருவீராக. துதிகன மகிமை எல்லாம் அவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.